வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று இலங்கை அரசியல் நிலவரம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். முக்கியமாக இலங்கை அரசியலில் இப்பொழுது பெரும் கேள்வியாக இருப்பது ரணில் விக்ரமசிங்கவா, அனுரகுமார திசநாயக்காவா, சஜித் பிரேமதாசாவா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் யாருக்கும் முன்னிலை வகிக்கக்கூடிய நிலைமை இல்லை என்று அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் எவ்வாறாவது ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும், அதிலிருந்து ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும், 50 வீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெற வேண்டும் என்கின்ற நிலையில் தற்பொழுது ஜேவிபியின் நிலவரம் என்ன, ஏன் அவர் உலகம் முழுக்க சுற்றி கொண்டிருக்கின்றார் என்கின்ற விடயம் தொடர்பாக அரசியல் விமர்சகர் எழுத்தாளர் சேனனை தொடர்பு கொண்டு நாம் கேட்போம். வணக்கம் சேனன். வணக்கம் அனாஸ். ஜேவிபியினுடைய கொள்கைகள் ஆரம்பத்துல மார்க்சிஸ்ட் கொள்கைகள், அதுக்கு பிறகு இடதுசாரி கொள்கைகள் என்றெல்லாம் கொள்கைகள் இருந்தன. இப்பொழுது ஜேவிபிக்கு கொள்கைகள் இருக்கிறதா என்ற கேள்வி எடுக்கிறது. அதற்கு என்ன பதில் செய்யணும்? அவர்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே குழப்பமான நிலைப்பாடுகள் தான் இருந்தது. ஒரு காலம் ஒரு சீரான கொள்கை அடிப்படையில் இயங்கிய அமைப்பு என்று ஜேவிபியை சொல்ல முடியாது. அதுக்கு முன்னால் இருந்த ஒரு மாஸ் பார்ட்டியாக இருந்த LSSP இருக்கு இல்லையா, லங்கா சமசமாஜ பார்ட்டி, NM பெரேரா, கொல்விநாடி சில்வா காலப்பகுதிகளில், ஆரம்ப கால பகுதிகளில், கொல்விநாடியின் ஆரம்ப கால பகுதிகளில் அவர்களிடம் ஒரு கொள்கை நிலைப்பாடு இருந்தது. அவர்கள் அவ்வப்பொழுது தங்களுடைய இந்த செயற்திட்டங்களை வெளியிடுவார்கள், இதெல்லாம் இருந்தது. இந்த பிரச்சனை எல்லாம் ஜேவிபியிடம் இருந்தது கிடையாது. அவர்கள் பொதுமாட்டமா ஒரு ஜென்ரலா ஒரு இடதுசாரிகள் என்ற அடிப்படையிலும் தாங்கள் நல்லது செய்கிறோம் மக்களுக்கு என்ற அடிப்படையிலும் இயங்கினவர்களை தவிர கொள்கை அடிப்படையில் ஆரம்பத்தில் இருந்தே இயங்கவில்லை. ஒன்று, தற்போது இந்த நிலை மிக மோசமான நிலைக்கு வந்திருக்கிறது. தற்போது இதை மார்க்சிய கட்சி என்றெல்லாம் சொல்ல முடியாது. மேக்சிமம் அவர்களுடன் இயங்கி கொண்டிருப்பவர்களே ஒரு சமூக ஜனநாயக கட்சி என்றுதான் அதை வர்ணிக்கிறார்கள். சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்று அவர்களுடன் இயங்கி கொண்டிருப்பவர்களே அதைத்தான் சொல்கிறார்கள். சாதாரண இன்னொரு கட்சி, அது கரப்ஷன் இல்லை, நாங்கள் கொஞ்சம் நல்ல சாமி இயங்குவதில்லை. இவர்கள் முன்வைத்திருக்கின்ற கொள்கைகளை நீங்கள் பார்த்தால், அதாவது இவர்கள் முன்வைத்திருக்கின்ற எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அல்லது சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிற பேச்சுக்களை நீங்கள் பார்த்தீர்களானால், அந்த ஆரம்பகால யுத்தம், 2ஆம் உலக யுத்தத்துக்கு பின்பு இருந்த சமூக ஜனநாயக கட்சிகள் முன்வைத்த கொள்கைகளை கூட வைக்காத ஒரு சமூக ஜனநாயக கட்சி தான் ஜேவிபி. சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டிஸ் இந்த 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு ஐரோப்பாவில் முன்வைத்த கோரிக்கைகள், அவர்கள் போராடிய விதங்கள் வேறு. அந்த அளவுக்கு கூட இல்லை ஜேவிபி. இதைத்தான் சொல்ல வேண்டும். நீங்க பார்த்தீர்களானால் ஒரு சில மாற்றங்கள் இருக்கின்றன, ஒரு சில வேறுபாடுகள் இருக்கின்றன தவிர பெரிய அளவில் பொருளாதார கொள்கை சார்ந்தோ அல்லது சமூக ஜனநாயக உரிமைகள் சார்ந்தோ பெரிய அளவு மாற்றங்கள் இல்லை. பேசிக்கா ஒரு சாதாரண ஒரு வலதுசாரிய கட்சி சொல்லக்கூடிய விஷயங்களைத்தான் இவர்கள் சொல்கிறார்கள். பெண் உரிமையை நாங்கள் வழங்குவோம், அல்லது நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்வோம், அவர்களுக்கான பொருளாதார திட்டங்களுக்கு முன்னெடுத்துவோம், கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்களை மாற்றுவோம், இப்படித்தான் பேசுகிறார்கள். இதைத்தானே சஜித்தும் சொல்கிறார், ரணிலும் சொல்கிறார், எல்லாரும் இதைத்தானே சொல்கிறார்கள். ஆனால் இன்னொரு விஷயம், இப்ப ரோகண விஜயவீரல இருந்து இந்த கட்சியினுடைய மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாகவே இனவாதத்தை கவ்வி கொண்டு வந்தது. ஆரம்பத்தில் ரோகண விஜயவீரவும் கூட தமிழ் மக்களுக்கான உரிமைகளை கொடுப்பதற்கு அவர் தயாராக இல்லை. எந்த விதமான பேச்சுவார்த்தைகளிலும் அவர் ஈடுபட தயாராக இல்லை. எல்லோருமே அரசியல் நெருக்கடி நிலை, சிங்கள தேசியவாதத்துக்குள்ளேயே சுற்றி சுழன்று கொண்டிருந்தார்கள். இந்த ரோகண விஜயவீரவில் இருந்து இந்த கட்சியினுடைய இந்த தேய்மானம் எப்படி இருக்கிறது? அது ஒரு முக்கியமான கேள்வி. என்னன்னு சொன்னால், அவர்களுடைய ஒரு தலைமை உறுப்பினராக இருந்து அவர்கள் இருந்து விலத்தி கொண்டு இன்னொரு அமைப்பை கட்டி கொண்டிருக்கின்ற ஃப்ரண்ட்லைன் சோசியலிஸ்ட் பார்ட்டியுடைய முக்கியமான ஒரு தலைமை உறுப்பினராக இருக்கின்ற குமார் ஒரு வாட்டி சொல்லியிருப்பார். அதாவது அவர்கள் தங்களுடைய இந்த செங்கொடியை கீழே போட்டு விட்டு தேசிய கொடியை தூக்கினோம் என்று அவரே நேரடியாக ஒரு சுய விமர்சனம் செய்திருப்பார். இதைத்தான் இவர்கள் செய்தார்கள். ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் விஜயவீர காலத்துல கூட ஒரு இனவாதம் இருந்ததுன்னு சொன்னீர்கள். சரி, முக்கியமான புள்ளிதான் அது. அதை கனவேர் அதை கவனிப்பதில்லை. ஆனால் அது வேறு விதமான ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அவர்களுக்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு டைப்பா இருந்தது. அந்த இப்ப சொல்லுகிற இந்த ஈக்குவல் ரைட்ஸ் அண்மை எல்லாம் அவர் பேசியிருப்பார். அவர் அந்த சாகரத்துக்கு முதல்ல யாழ்ப்பாண கோட்டில் அவர் பேசின ஸ்பீச்சை நீங்கள் பார்த்தீர்களானா தெரியும். ஒரு புரட்சிகர தன்மைகள் எல்லாம் அவர்களிடம் இருந்தது. புரட்சிக்காகவும் மக்களுக்காகவும் ஏதாவது செய்யணும் என்று சொல்லிய தன்மை எல்லாம் இருந்தது. அவர்களுக்கு தத்துவார்த்த அரசியல் போதாமைகள் இருந்ததுன்றது வேறு விஷயம். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு நொறுக்கப்பட்டு உடைஞ்சு இன்றைக்கு இருக்கிற ஜேவிபி என்றது
அது அதுக்குள்ள இருக்கிற இனவார கோர் தான் மிஞ்சி இருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீர்களா, அதுக்குள்ள இருக்க நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வெளியில் வந்து விட்டார்கள். குமார் உட்பட பல பேர் வெளியில் வந்து விட்டார்கள். அவர்களிடம் வெளியில் வந்தவர்கள் எல்லாம் இனவாதிகள் அல்ல நான் சொல்ல வரவில்லை. ஆனால் சரியாக சிந்திப்பவர்கள், ஏதாவது செய்யணும் நினைச்சவர்கள் எல்லாம் வெளியில் வந்து விட்டார்கள். அதுக்குள் இருந்த இன்னொரு ஒரு குரூப் இல்லையா, பார்லிமெண்டரி குரூப் மட்டும் அது பிரிந்து போனது, விமல் என்று சொல்லி. ஆனால் இனவாத குழு அந்த கோர் என்பது பெரிய மாற்றத்துக்குள்ளாகவில்லை. இதுதான் முக்கியமான புள்ளி. அவர்கள் சில விஷயங்களை நேரடியாக பேசுவதில் நாங்கள் மக்கள் உரிமை அதென்று பேசுகிறார்களே தவிர, ஒருபோதும் அந்த புத்த இந்த இன சிங்கள பௌத்த இனவாதம் என்று சொல்றோம் இல்லையா, பேரினவாதம், இந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறிய நிலைப்பாட்டுக்கு இந்த தலைமையின் நடவடிக்கையும் வந்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அவர்கள் இன்று வரைக்கும் அதை ஒட்டித்தான் ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஜாதிகள உரிமையை வந்து பெருமையாக பேசுகிற நிலைவர் தான் இருக்கின்றது. ஆனால் இப்ப பொதுவாகவே ஜேவிபியின் மீதான மக்களினுடைய நம்பிக்கை இப்பொழுது அதிகரித்திருக்கிறதா இலங்கையில்? அது அது உண்மைதான். ஏனென்று சொன்னால், இப்ப நீங்கள் அறகலைய போராட்டம் சார்ந்த சமயத்தில் இவர்கள் முன் நின்று அதை நடத்தியோ அல்லது அதெல்லாம் தனிப்பட்ட அது பேச்சு பார்க்க வேணுமென்றால் பேசலாம். ஆனால் அந்த மக்களின் கோபத்துக்கான எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு இடமில்லை இன்றைக்கு. எந்த மக்கள், தமிழ், முஸ்லிம் மக்கள், மலைய மக்கள், யாரிடமும் அந்த எதிர்ப்பை யாரிடம் பதிவு செய்வது என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. நம்ம எதிர்ப்பு பதிவு நீங்க உலகம் முழுக்க நடக்கிற விஷயம் தான். நீங்க ட்ரம்புக்கு விழுந்த ஓட்டை பார்த்தீர்களானால், ட்ரம்புக்கு நிறைய ஆப்பிரிக்கன் கம்யூனிட்டியில இருந்து அல்லது ஒரு லாட்டினம் கம்யூனிட்டியில இருந்தோ அல்லது ஒர்க்கிங் கிளாஸ் இருக்கின்ற மெக்சிகன் போன்ற பகுதிகளில் இருந்து எல்லாம் கூட ட்ரம்புக்கு ஓட்டு விழுந்திருக்கு. எதிர்ப்பு பதிவு, கிளின்டனுக்கு வாக்கு போடையாது, இவருக்கு சும்மா ஒரு ரிஸ்க் எடுப்போம் என்று சொல்ற ஒரு தன்மை ஒன்று இருக்கு இல்லையா, அதை ஹானஸ் பண்ண இவர்களின் கொள்கை நிலைப்பாட்டு அல்ல. இவர்கள் கரப்ஷன் தாங்க முடியாது. ராஜபக்ச குடும்பத்துக்கு வாக்களிக்க முடியாத என்ற நிலையில் தான் இருக்கிறது சார். மக்கள் என்ன செய்தாலும் அந்த குடும்பத்துக்கு நீ வாக்கு அளிக்க முடியாது என்ற நிலை இலங்கை முழுக்க இருக்கிற நிலைப்பாடு. அப்ப அந்த ஒரு நிலைப்பாடு ஒன்று. இப்ப ரணில் ராஜபக்ச வந்து அவர் இன்னொரு ராஜபக்ச தான். அப்ப இப்படி இருக்கிற ஒரு நிலையில் மக்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யறதுக்கான எதிர்க்கிறதுக்கு அந்தத்தான் இப்ப இவர்கள் காணஸ் பண்ண முயற்சிக்கிறார்கள், கொள்கை அடிப்படையில் அல்ல. இப்ப இதனால் இவர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு கூடியிருப்பதும் இவர்களுக்கு வெல்வதற்கான சந்தர்ப்பம் கூடியிருப்பதும் உண்மைதான். வெல்ல போகிறார்கள் என்று சொல்ல முடியாது, அதெல்லாம் அந்த அளவுக்கு அல்ல. பட் ஆனால் இருந்தாலும் அதற்குரிய ஆதரவு இவர்களுக்கு கூடியிருக்கிறது. அதன் பின்னால் இருக்கின்ற பிரச்சனை இந்த எதிர்ப்பு வாக்கு நிலைப்பாடு. ஆனால் இப்ப இலங்கை அரசியலை பார்க்கிற நேரத்துல சரி 50+ எடுக்க 50% அதிகமாக எடுக்காமல் விட்டால் திரும்ப இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணப்படும். அப்படி ஒரு நிலைமை இதுவரையில வரையில. ஆனா இந்த முறை அப்படி வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குதா? ஆமா, இந்த முறை சாத்தியக்கூறு இருக்கு. என்னன்னு சொன்னா, நீங்க முதல் ஆரம்பத்தில் சொன்னது போல அங்கே எந்த ஒரு கட்சியுமே ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவை வெல்லக்கூடிய சக்தியில் இல்லை என்று. அது தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கிற எந்த ஒரு கட்சியுமே கிடையாது. இப்ப டிஎன்ஏ சொல்லிக் கொண்டிருக்க அவர்களுக்கு கூட ஒரு ஒட்டுமொத்தமான சக்தி கிடையாது தமிழ் மக்கள் மத்தியில். உடஞ்ச ஃபிராக்ஷனாய் சிச்சுவேஷன் தான். வேர்ல்ட் கண்டெக்ஸ்டிலே நீங்க இதை பொருத்தி பார்க்க முடியும். அப்ப இன்றைக்கு அந்த கிளாசிக்கலா இருந்த ஒரு அரசை ஆட்சி செய்த கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற SLP தனியே நின்று தேர்தலில் வெல்ல முடியாது, எந்த தேர்தலும் வெல்ல முடியாது ஒரு நிலைக்கு வந்து விட்டது. ஒரு காலத்துல ஆட்சி அதிகாரத்தில் இருந்த SLP அது UNP என்ற கட்சி காணாமல் போய்விட்டது. இல்ல, ஒரே ஒரு MP, அதுவும் செலக்டட் நேஷனல் லிஸ்ட், அது நேஷனலிஸ்ட் தான். அது காணாமல் போய்விட்டது. அப்ப பாருங்கள், ஒரு ஆட்சியில் இருந்த ஒரு நீண்ட கால வரலாற்றை இலங்கை ஆட்சி செய்த கட்சி ரெண்டுமே இன்றைக்கு கிடையாது. SLPP என்ற ராஜபக்ச குடும்பத்தில் அந்த காணஸ் பண்ணுகின்ற இனவாத அடிப்படையை தாண்டி அவர்கள் கூட வெல்ல முடியாது. இன்றைக்கு அவர்கள் வெல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கின்றது. இதில் இருந்து உடைஞ்சு போய் பிரேமதாசா SJP என்ற புதிய ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கிறதால் அவர் தான் ஒரு புதிய விஷயம் என்று சொல்லி கொண்டு வர முயற்சி செய்கிறார். இதான் இருக்கிற நிலவரம் இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா ஒரு கண்டெக்ஸ்ட்ல இப்படி போட்டு பார்க்கும்போது யாருமே வெல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது. இரண்டாவது வாக்கு என்ன போடுகிறார்கள் என்ற பிரச்சனை முக்கியமாக இருப்பதால் தான் சுமந்திரன் போன்றவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் கிங் மேக்கர்ஸ் பலம் வந்து இன்றைக்கு பலமாகி இருக்கின்றது, அதை நாங்கள் பாவிக்கலாம். இன்னொரு பக்கத்தால இன்னொரு அடிபாடு நடக்கின்றது. இந்த கேப்பில் வந்து நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் வென்று விடலாம் என்று JVP சொல்கின்றது. இப்ப இந்த பிரச்சனைகள் போய்கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த இன்ஸ்டாபிலிட்டி. யாருமே ஒட்டுமொத்த மக்களையும் தங்கள் பக்கம் கவர்ந்து இழுக்கக்கூடிய சக்தியாக, ஒரு மக்களுக்கு உரிமைகளை வழங்கி அவர்களுடைய பகுதியாக நிற்கின்ற ஒரு சக்தியாக இன்றைக்கு வர முடியவில்லை.
உண்மை. அறகலைக்கு பிறகு இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் உண்மையில் மக்கள் மத்தியில் போக பயப்படுகின்றன என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏனெனில் மக்கள் மத்தியில் எவ்வாறு போகிறது? இப்ப அந்த 234 பேருமே போக முடியாமல் இருக்கும் மொட்டு கட்சி எம்பிக்கள். அதாலதான் முதல்ல வந்து ஜனாதிபதி தேர்தலா, பாராளுமன்ற தேர்தலா என்று குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஓரளவு பாராளுமன்ற தேர்தலை வச்சாலாவது ஓரளவு உள்ளுக்கு போய் மக்களோட கதைச்சு ஒரு 10-15 சீட் எடுக்கலாம் என்று மஹிந்த ராஜபக்ஷ யோசித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அறகலையவினுடைய தாக்கம் இவ்வளவு தூரம் ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று இந்த அரசியல்வாதிகளை நினைத்திருக்க மாட்டார்கள் இல்லையா? அது ஒரு பிட்டிய தாக்கம். இலங்கையின் அரசியலில் இதுவரை கால இலங்கை அரசியலில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததில்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம். இது சிலர் சொல்வார்கள் தமிழ் மக்கள் மத்தியில் பெருசாக ஒன்றும் இல்லை, வடக்கு கிழக்கில் இது பெருசா தாக்கம் இருக்கவில்லை என்று. அது தவறு. அங்கு பெரிய புரொட்டஸ்டுகள் நடக்கவில்லை என்பது உண்மைதான். பயங்கர பாரிய தாக்கத்தை இலங்கை முழுக்க ஏற்படுத்திய ஒரு மூவ்மெண்ட் தான் அறகலைய மூவ்மெண்ட். அது வெவ்வேறு காரணிகள், வெவ்வேறு கம்ப்ளெக்சிட்டிகள் இருக்கின்றன. ஆனால் இலங்கை முழுக்க மிகப்பெரிய தாக்கத்தை, உலக அளவில் கூட சில தாக்கங்களை ஏற்படுத்தியதுதான் அறகலைய மூவ்மெண்ட். அது இலங்கை அரசியலுடைய அந்த பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் கொஸ்டனை அடி மட்டத்திலிருந்து ஒரு கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தான். அப்ப இன்று இவர்களை பொறுத்தளவில் அதிகாரத்தை தக்க வைக்கிறன்றது ஒரு குறுக்கு வழியில் தான் இவர்கள் இதை ஏற்படுத்தி கொண்டார்கள். நேரடியாக வந்தோ திருப்பி எலெக்ஷன் நின்று வென்றோ இல்ல, குறுக்கு வழியால் ராணிலை கொண்டு வந்து இறக்கி ஒரு மாதிரி தக்க வைத்துக் கொண்டார்களே தவிர பாராளுமன்றம் அவுட், வெளியேற்றப்பட்டு விட்டது. அவ்வளவு எம்பிகளையும் வெளியேறுங்கள், அவ்வளவு எம்பிகளையும் போங்கள் என்றதான் மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருந்தது. இதுக்கு பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு, எல்லா மக்களும் ஆதரவு அளித்தார்கள். அப்ப அந்த ஒரு நிலைப்பாடு தான் இன்றைக்கு இவருக்கு கலக்கத்தை உருவாக்கி இருக்கின்றது. எல்லாரும் கலங்கி போயிருக்கின்றார்கள். அந்த பிரச்சனை எவ்வாறு இன்னும் வெடிக்கும் மட்டும் தெரியாது. இவர்கள் இன்று இன்னொரு அறகலைய நடக்காம இருக்கிறதுக்கு காரணம், ஓடி ஓடி போலீஸ். இப்ப நீங்க ஒரு இடத்துல நீங்க கொழும்புல ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணினீங்கன்னா அதுல 2000 போலீஸ் நிற்கும், 200 பேர் நிற்கிற இடத்துல. இவ்வாறு நீங்கள் முடக்கித்தான் வைத்திருக்கிறீர்களே தவிர மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு ரணில் செய்கிறார், எல்லாம் நடக்குது ஒழுங்கு என்ற நிலவுக்கு வரவில்லை. ஒரு செக்ஷன் வந்திருக்கலாம், அது கொழும்பில் இருக்கின்றவர்கள் ஒரு செக்ஷன் அந்த நிலவரத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த மக்கள் மத்தியில் எந்த விதமான நம்பிக்கையோ, எந்த அரசியல்வாதிகளுமான மீதான நம்பிக்கையோ இன்றைக்கு இல்லை. இதுதான் இன்றைக்கு இவர்களை கதிகலக்கத்துக்குள்ளாக்கி இருக்கின்ற நிலவரம். ஜேவிபியினுடைய அரசியல் இந்த அது மாற்றம் என்று சொல்ல முடியாது. ஜேவிபியினுடைய அரசியல் இந்த பிறழ்வு இருக்குத்தானே. இப்ப அவர் ஏற்கனவே இந்தியாவை எதிர்த்தார், ஆதிக்க சக்திகளை எதிர்த்தார், அமெரிக்காவை எதிர்த்தார், ஐஎம்எஃப் தொடர்பான எதிர்ப்புகளை வெளியிட்டார். இப்பொழுது எல்லாவற்றிற்கும் ஒரு சமரச நிலையை அனுரகுமார திசநாயக்க வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். கனடாவுக்கு போகின்றார், இந்தியாவுக்கு போகின்றார், அமெரிக்காவுக்கு போகின்றார், லண்டனுக்கு வருகின்றார். இது இது என்னத்தை காட்டுது? ஏன் இப்ப இப்படி செய்து அவர் எந்த வாக்கு வங்கியை முன்வைத்து செய்து கொண்டிருக்கிறார்? அது நல்ல கேள்விதான். இவர் ஒரு ரெப்புடேஷன், அது ஒன்று காசு சேர்க்கிற வேலைகள் ஒன்று இருக்கிறது. மக்களை திரட்டி இங்க இருக்கிறவர்களை அனுப்புங்கள், உங்களுக்கு காசு. இலங்கைக்குள்ளுக்குள்ள ஒரு ரிச்சான கட்சி என்பது யூஎன்பி அல்ல, ஜேவிபி. உங்களுடைய எலெக்ஷன் கமிஷனின் படி அவர்களிடம் நிறைய பணம் இருக்கின்றது. இவ்வாறுதான் அவர்கள் திரட்டுகிறார்கள். ஒன்று அது வெளியில பாக்கீங்களோ ஒரு ஏழை கட்சி மாதிரியே காட்டிக்கொள்வார். இல்ல, அவர் ஒரு விஷயத்தை சொல்லணும், அது சாக்ரிஃபைஸ் பண்ணி வேலை செய்கிற ஒரு லேயர் ஒன்று இருக்கிறது தான் அங்கு, இல்லை என்று இல்லை. ஆனா இப்ப அவர்கிட்ட நிறைய காசு வெளியில் பார்க்கும்போது அது ஒரு பிரமையை, நாங்கள் மார்க்சிய கட்சி, போராட்ட கட்சி என்ற ஒரு பிரமையை இவர்கள் ஏற்படுத்துகிறார்களே தவிர அதுல உள்ள நுழைந்து பார்த்தா தான் மிக தெரியும், மிச்சம் தெரியும். அதுக்காக நான் இன்சல்ட் பண்ண விரும்பவில்லை. அதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி வேலை செய்பவர்களும் இருக்கிறார்கள், விளக்கம் இல்லாமல். தலைமைத்துவத்தின் பொறுப்பு அவர்களுக்கு விளக்கம் இல்லாமல் இருப்பதோ, அவர்களுக்கு பிரச்சனைகள் இருப்பதோ தலைமைகளுடைய பொறுப்பே தவிர அவர்கள் அல்ல. பலர் வருகிறார்கள் ஜேவிபியை நோக்கி உண்மையான நோக்கத்தோடு. அவர்களுக்கு தெரியாது, பிரச்சாரங்களை நம்பி வருகிறார்கள். அவர்களை இன்சல்ட் பண்ணி பிரயோசனம் இல்லை, அவர்களை இன்சல்ட் பண்ற நோக்கம் அல்ல. ஆனால் இவர்களுடைய தலைமைத்துவத்தின் நிலைப்பாடும் அவர்கள்ட்ட இருக்கிற விஷயங்களை இவர்கள் சொல்வது கிடையாது. தாங்கள் தான் ஒரு ரிச் பார்ட்டி என்பதை கூட பேசுவது கிடையாது. ஒரு மேலோட்டமாக ஒரு பிரமையை உருவாக்குகிறார்கள். அப்ப இவர்கள் அதொன்று. மற்றது என்னென்று சொன்னால், நாங்கள் உங்களுக்கு எதிரிகள் அல்ல, எங்களை அதிகாரத்தை பிடிக்க உதவி செய்யுங்கள், விடுங்கள் என்ற அடிப்படை, அந்த பேசிக்ல தான் இப்போது இறங்கியிருக்கிறார்கள் இவர்கள். ஏனென்று சொன்னால் ஐஎம்எஃப்க்கு எதிரான ஒரு நிலைப்பாடு, அமெரிக்க போன்ற நாடுகளுக்கு எதிரான கராரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது இவர்களுக்கு நெருக்கடி உருவாகலாம், இவர்களுக்கு நெருக்கடி உருவாக்கப்படும், உண்மைதான் என்ற ஒரு நிலையால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், அடிபணிந்து போகிறார்கள்.
அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், நாங்கள் உங்கள் எதிரிகள் அல்ல. இதைத்தான் அவர்கள் சொல்கிறார். அவருடைய கொள்கை மாற்றம் இதில் நீங்க கேட்டீங்க போது அதெல்லாம் கிடையாது. இவர்கள் அதிகாரம் சார்ந்த எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸ் மட்டும்தான் இன்றைக்கு முக்கியம். பல நாடுகளில் நாங்க பார்த்த விஷயம்தான் இது. அது சிலர் வந்து எலெக்ஷனுக்கு பிறகு செய்வார்கள், அதுக்கு முதலே செய்கிறது ஜேவிபி. அப்போ அந்த ஒரு சிச்சுவேஷனை இவர்கள் கொண்டு வராங்க. இந்த யார் போட்டிருக்கிறாரு அவருடைய மேனிஃபெஸ்டோலயே இருக்கு. IMF உடைய கண்டினியூஷன், IMF லோன் எடுக்கிறது, அதற்கு எதிரானது, இந்த கடனுக்கு கட்ட மறுப்பது என்ற ஒரு டிமாண்டை நாங்கள் வைக்கின்றோம். அதெல்லாம் அவர்கள் உடன்பாடு கிடையாது. அதோட இந்தியாவும் வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதனாலதான் கேட்கிறோம் தெளிவா, உங்களுக்கு வெளியுறவு கொள்கை இந்த நியோ கொலோனியத்தை எதிர்க்கிறோம், நாங்கள் ஓப்பன் எக்கனமி இல்லைன்னு சொன்னா என்ன தெளிவாக சொல்லுங்க. நீங்க அம்பானி இன்றைக்கு இவ்வளவு கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறார், இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ண ரெடியா? இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கின்றது, இந்த சைனா கான்ட்ராக்ட் எல்லாம் போட்டிருக்கின்றது. ரணிலே வந்து ஒரு கட்டத்தில் எதிர்த்து தான் சொல்லி பேசிக் கொண்டிருந்தார். கான்ட்ராக்ட் போட்ட ராஜபக்சவே அந்த கான்ட்ராக்டை எதிர்த்து பேசிக் கொண்டிருந்தார். நீங்கள் பேச தயாரா? நீங்கள் இன்றைக்கு சாதாரண ஒரு இந்த மக்கள் எல்லாம் எதிர்க்கின்ற இந்த வலசாரிய அரசியல்வாதிகள் சொல்ற அளவு சில விஷயங்களை கூட உங்களால் சொல்ல முடியவில்லையே. இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். அப்ப இது ஒருதையுமே உங்களுக்கு செய்ய விடாது. அரவாசி அங்கு சைனாக்கு வித்தாச்சு, அரவாசி இந்தியாவுக்கு வித்தாச்சுன்ற நிலையில் மக்களுடைய பெர்செப்ஷன் அதுதான். அதுல நிறைய உண்மைகள் இருக்கின்றன. அந்த பெர்செப்ஷனில் எந்த வகையில் இதை மாற்றத்தை கொண்டு வரப்போம் என்று கேட்டால் அது இல்லை. அங்க போய் நீங்க சொல்றீங்க, ஓகே எல்லாம் கொண்டு நீங்க பேப்பராங்க, நாங்க உங்களோட வேலையை நாங்க செய்வோம் என்றால் என்ன? நீங்க இன்னொரு அதிகாரத்தை பிடிக்கணும், அவ்வளவுதான். நீங்க கல்வி சமூகம் சார்ந்த கொள்கைகள் என்று பாத்தீங்கன்னா பட்ஜெட் அலோகேஷன் அவர் சொல்றார்கள் 6%. நீங்க மேனிஃபெஸ்டோல பாத்தீங்கன்னு சொன்னா கல்விக்கு 6%, சுகாதாரத்துக்கு 6% பட்ஜெட்ல அலோகேட் பண்ணுவோம், அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அதை நோக்கி நகர்வோம் சொல்கிறார்கள். ஆனா ஜேஆர் ஜெயவர்தனாவே அதோட கூட செய்திருக்கிறாரு. நியோலிபரல் ஓப்பன் எக்கனமியை நீங்க எதிர்க்கின்ற ஓப்பன் எக்கனமியை கொண்ட ஜேஆர் ஜெயவர்தனாவே அதோட கூட கொடுத்திருக்கின்றார். UNP அரசாங்கம் தான் ஆரம்பத்தில் ஒரு யுத்தத்துக்கு பிறகு வந்த தீவிர வலதுசாரிய UNP அரசாங்கம் தான் ஏராளமான ஃபண்டை GDP-யில் ஒதுக்கினது. உங்கள் மார்க்சிய கட்சி என்று சொல்லி மக்கள் பக்குவம் என்று நிக்கணும் என்று சொல்லிக்கொண்டு இப்படி ஒரு மேலாட்டமான பேச்சுக்களை பேசிக்கொண்டு மக்களை ஏமாத்தாதீர்கள். மக்கள் ஏமாற விடமாட்டோம். எங்களை போன்றவர்கள் அடிக்கடி சுட்டி காட்டிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனால் இப்ப முக்கியமாக அவர்களுடைய இப்ப கொள்கைகளும் இப்ப ரணிலும் சஜித்தும் அனுராவும் ஒரே கொள்கையில் தான் இருக்கிறார்கள். எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பெரிய மாற்றங்கள் இல்லை, சிறு சிறு மாற்றங்கள் இருக்கின்றன. ஆனா அது மாற்றமா தெரிய இல்லையே வெளியில பார்க்க. இதான் இருக்கின்ற பிரச்சனை. மக்களுக்கு இன்றைக்கு சாய்ஸ் இல்லை, பெரிய மாற்றங்கள் இல்லைத்தான். நீங்க சொல்வது போல் இவர்களும் கதைச்சு பேசி செய்கிறோம் என்றார், சாஜித்தும் அதை செய்வோம் என்றார், போற போக்கில் ஏதாவது செய்வோம் என்றார். 25 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் சிங்கப்பூர் ஆகலாம் என்று சொல்லி ராணில் சொல்கிறார். அது லாங் கிரிக்கெட் இன்னிங்ஸ் விளையாட்டாம், நீங்க 2020 விளையாட வேணாம் என்று சொல்லி ராணில் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறார். மக்கள் ஒரு ஜெனரேஷனை இல்லாத ஒழிக்கிற பாலிசி இருக்கு இல்லையா, அதைத்தான் எல்லாரும் செய்கிறார்கள். இவர்களும் அதை சொல்றோம். ஆனா இப்ப இவர்களை பொறுத்தளவுல இந்தியாவில இருந்தோ அல்லது அமெரிக்காவில இருந்தோ சீனாவில இருந்தோ வெளியில எடுக்க முடியாது, அவ்வளவு தூரம் ஒட்டி விட்டார்கள். இனி அதால வரவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்ப சீனாவை பகைச்சா உடனே கடனை கட்ட நிற்கும், அல்லது வந்து சீனா பேங்க் வந்து பிளாக் பண்ணிடும், இம்போர்ட் பண்றதுக்கான அனுமதியை வந்து பிளாக் பண்ணிடும். அதுக்கு பிறகு நாடே ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா இவர்களுடைய வெளிநாட்டு கொள்கை எப்படி இருக்கு? அதான் இதுதான் இந்த இவர்களுடைய வெளிநாட்டு கொள்கை என்பது உள்நாட்டு கொள்கையுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இல்லையா? இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? உதாரணத்துக்கு நீங்க பைனான்சியல் டைம்லயே ஆரம்பத்துல, அதாவது இடதுசாரிகள் என்று சொல்லிக் கொண்டு இவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் நாட்டுக்குள். அந்த டெப்ட் கொஸ்டின், அந்த டிஃபால்ட் ஆகின பொழுது பைனான்சியல் டைம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தீவிர வலதுசாரிய பத்திரிகையே எழுதுகிறது, என்ன ஒரு மேட் பொலிட்டிக்ஸா இருக்கே, நீங்க டிஃபால்ட் ஆகிடுங்க, திருப்பும் என்னத்துக்கு யூ ஹெல்ப் பெண்ட் ஆன் பேயிங் தி டெட், அந்த காசை நீங்க யூஸ் பண்ணி இன்னொரு சைக்கிளுக்கு போகலாம் தானே என்று சொல்லி ஃபைனான்சியல் டைம்லயே நீங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தா தெரியும், எழுதியிருப்பாங்க. அப்ப நான் பேமெண்ட் ஆஃப் டெட் என்ற ஒரு கோரிக்கை அந்த டைம்ல நாங்கள் முன்வைத்தோம். ஒரு பேம்லெட்டையும் வெளியிட்டிருந்தோம், 3 மொழியிலையும் ஒரு சின்ன புக்லெட்டும் வெளியிட்டிருந்தோம், நான் பேமெண்ட் ஆஃப் டெட். அந்த அதை வந்து IMF ஒரு கட்டத்தில் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது, சில விஷயத்தை நீங்க பே பண்ண தேவையில்லை என்று. இவர்கள் அதை ஒரு இடதுசாரிய கட்சியா இருந்து கொண்டு கூட அத்தகைய பொருளாதார கொள்கைகளை முன்னெடுக்க இவர்கள் தயாரில்லை. இவர்களுடைய அந்த ஒரு நிலைப்பாடால தான் இவர்கள் ஃபாரின் பாலிசி எப்படி நகர்றது என்று சொன்னால் அவர் சொல்றார்கள் நான் அலைன்மென்ட் பாலிசி என்று சொல்லி. இதைத்தானே ராஜபக்ச சொன்னார். முதலாவது ஸ்பீச்சை, கோத்தபாயோட ஸ்பீச்சை எடுத்து பாருங்கள் பாராளுமன்றத்தில், அதே வார்த்தையை தான் அவர் சொல்லியிருப்பார். நாங்கள் அதுவும் இல்லை இதுவும் இல்லை, நாங்கள் பேலன்ஸ் பண்ணுவோம் என்று சொல்லி. இது
சர்க்கிள் பேலன்ஸ் பண்ணுவோம், நாங்கள் அந்த பக்கம் போகவில்லை இந்த பக்கம் போகவில்லைன்னு சொல்லி அந்த பொசிஷனை தான் அனுர வைக்கிறார். இதுல இருந்து வேறு பெரிய வேறுபாடு இல்லை. அந்த பொசிஷன் எவ்வளவு சிக்கலானது, அந்த பொசிஷன் எவ்வளவு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்கின்றது தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் என்பதை பழைய ராஜபக்ச அரசாங்கம் அனுபவித்து காட்டி இருக்கிறது உங்களுக்கு முன்னால் எல்லா மக்களுக்கும் தெரியும் அவருடைய சாத்தியமின்மை. அப்ப நீங்கள் இன்னொரு ஃபாரின் பாலிசியை நோக்கி உங்களுக்கு நகர தயாரா என்று கேட்டால் இவர்கள் அதல்ல. எத்தகைய ஒரு நிலைப்பாடை நீங்கள் காரசாரமாக வைத்து அதற்கான போராட்டத்தை முன்வைக்க தயாரா என்று கேட்டால் தயாரில்லை. இது சாத்தியமில்லை என்றல்ல. இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இல்லையா, சாத்தியமே இல்லை என்றால் இன்றைக்கு டிஃபால்ட் ஆகி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் பல்வேறு நாடுகள் தள்ளப்பட்டிருக்கின்றன சில பொருளாதார கொள்கைகளை முன்னெடுப்பதற்கு. அந்த வகையில் இவர்கள் எடுக்க முடியும். நான் பேமெண்ட் ஆஃப் டெட் நோ, இது டிஃபால்ட் ஆயிட்டு சிச்சுவேஷன் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி போட்டு அந்த சேனலை ஃபண்ட் பண்ண முடியும், சப்சிடிஸ் டெவலப் பண்ண முடியும், லோக்கல் பொருளாதாரத்தை எமர்ஜென்சி எக்கனாமிக் பொருளாதார நடவடிக்கைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுக்கு அது வந்து ஒரு புதுதான விஷயம் இல்லை. நாங்கள் சொன்னது போல் நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கின்றோம், பலர் பேசுகிறார்கள். இடதுசாரி மத்தியில் பாப்புலராக இந்த விவாதங்கள் நிறைய நடந்திருக்கின்றன. இந்த பீப்புள் கவுன்சில், அது அறகலையை தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிற பீப்புள் கவுன்சில் பல்வேறு விவாதங்கள் நடந்திருக்கின்றன. அவர்களும் ஒரு புக்ல விட்டிருக்கிறார்கள். இது இந்த கொள்கையில ஏற்றுக்கொண்டிருக்கிற முன்னாள் ஜேவிபியோட இயங்கிக் கொண்டிருந்த ஃப்ரண்ட்லைன் சோசியலிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவர்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இப்படி அந்த நாட்டில் ஒன்றும் தெரியாத விஷயம் அல்ல இது. ஜேவிபியோ என்பிபியோ தான் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இவர்கள் உடன்படுகிற பொருளாதார கொள்கையை நீங்கள் சொன்னது போல் ரணில் இன்றைக்கு முன்னெடுக்கின்ற விதை வேலையைத்தான் இவர்கள் செய்கிறார்கள். அதை கொஞ்சம் நாங்கள் வடிவா செய்வோம் என்று சொல்கிறார்கள் தவிர ரணிலை நம்ப முடியாத கரப்டட் பொலிட்டிக்ஸ் என்று சொல்கிறார்களே தவிர மாற்று என்ன என்று கேட்டால் பெரிய மாற்று கிடையாது. அந்த அடிப்படையில் தான் இவர்களுடைய பொருளாதார ஜியோபொலிட்டிக்கல் பொசிஷன் என்பதும் ரணில் ராஜபக்ச முன்னெடுத்ததனுடைய ஒரு தொடர்ச்சி, அதனுடைய நீட்சி ஆகத்தான் இருக்கிறதே தவிர இவர்கள் புதிதாக ஒரு மாற்றை கொண்டு வரப்படும். ஆனால் இவர்கள் ஒரு இடதுசாரிகள், இவர்கள் சில விஷயங்களை முன்னெடுப்பார்கள் என்ற பயம், இவர்கள் ஆட்சிக்கு வருவது ஒரு ரிஸ்க் தான் என்பது இந்திய அரசோ அல்லது மேற்குலக அரசோ தெரியும். இவர்கள் ஆட்சிக்கு வருவது அவர்களுக்கு ஒரு புலோதான். அவர்கள் அதை ஒரு இதைத்தான் பார்ப்பார்கள். அவர்களுக்கு ஒரு இடி விழுந்த மாதிரி தான் அதை பார்ப்பார்கள் என்று சொன்னால் பேச்சளவில் அது மார்க்சியம் பேசுகிறார்கள், சோசியலிசம் பேசுகிறார்கள், ஓப்பனாய்மைக்கு சில பேச்சளவில் விஷயங்களை சொல்கிறார்கள் இல்லையா. இதை மாற்றுவதற்கு அவர்கள் சந்திச்சு வாக்குறுதிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் செய்யக்கூடாது, நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது, செய்தா என்ன நடக்கும் சொல்லி. அதே போல இவர்கள் அத்தகைய ஒரு நிலைப்பாட்டை நோக்கி நார்களானால் எப்படி இலங்கை பொருளாதாரத்தை நெருக்கடியும் இலங்கை அரசை நெருக்கடிக்குள்ளாக்குவது என்பதற்கான அனைத்து வேலைகளையும் அதுக்கெல்லாம் ரெடியாத்தான் இருக்கின்றார்கள். ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் கிரீஸில் அந்த ஓட்டர் போர்டிங் சொல்வார்கள், பொலிட்டிக்கல் ஓட்டர் போர்டிங் செய்து எவ்வாறு அந்த சிரிசா அரசாங்கத்தை தங்கள் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அந்த நிலவரம் இதெல்லாம் எங்களுக்கு முன்னால் இருக்கும் பொழுது இந்த அடிப்படையை உணர்தலை விளங்கி கொண்டு மக்கள் சார்பான அரசியல் கொள்கை திட்டமிடலை தெளிவாக கொண்டெடுக்க முடியும். இதை செய்வதற்கான கெப்பாசிட்டி ஜேவிபியில் இருக்க எந்த தலைமைக்கும் கிடையாது. அடுத்து என்னன்னா, இலங்கையில பொருளாதார நிபுணர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். நீங்க சொன்னது போல ஒரு சரியான திட்டமிடுதல் இருந்தா இலங்கை பொருளாதாரத்தை தூக்கி நிமிர்த்தி விட முடியும். அதுல எந்தவித மாற்று கருத்துக்களும் இல்லை. ஆனால் நீங்க சொன்னது போல IMF கூட சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. இதுக்கு கட்ட தேவையில்லை அப்பாடு. ஆகவே இது என்ன, இப்ப அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அவர்கள் என்னன்னா அந்த சுகபோக வாழ்க்கையை விட்டு வெளியில வர விருப்பம் இல்லாத எம்பிக்கள் எந்த புத்திசாலிகளுடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இல்லை. இப்படியே நாடு அழிந்து போனாலும் அவர்கள் தங்களுடைய வீடை கட்டித்தரணும், எரிஞ்ச வீட்டை கட்டித்தரணும், மற்றும் தங்களுடைய இது ஃபஜ்ரோக்கு பெட்ரோல் வேணும், டெலிபோன் வேணும், போலீஸ் வேணும், அதை இருக்கிற வரைக்கும் ஒரு சுகபோக வாழ்க்கையை கொண்டு செலுத்துவோம். பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கான எந்த சிந்தனையும் இல்லை. நீங்க சொன்னது போல சின்ன விஷயம், ஒரு சின்ன ஒரு வீட்டின் மேனேஜ்மெண்ட் போல ஒரு இலங்கையை அழகா செய்யலாம். ஏற்றுமதியை ஒழுங்குபடுத்தலாம், இறக்குமதியை ஒழுங்குபடுத்தலாம், உள்நாட்டு உற்பத்தியை ஒழுங்குபடுத்தலாம். ஏன் இதுக்கெல்லாம் தயாராக இல்லாமல் இருக்கிறார்கள் இந்த அரசியல்வாதிகள்? இது நீங்கள் சொன்னது போல சொகுசு வாழ்க்கை, இந்த எம்பி மேர் எல்லாம் பயங்கரமான ஒரு சொகுசு வாழ்க்கை, அதை இடிச்சு அவ்வளவுத்துக்கும் நஷ்ட வீடெல்லாம் கடகடன்னு உடனே வழங்கி எல்லா வேலையும் செய்துட்டார்கள். தங்களுக்கான எல்லா அளவுக்கு அதிகமான காசை பெற்றுக்கொண்டார்கள். மக்கள் அடி வாங்கின ஒருத்தருக்கு யாருக்காவது இவ்வளவு உபமா செய்தீர்களா என்றால் கிடையாது. ஒன்று. இரண்டாவது என்னன்னு சொன்னால், நீங்க சொல்றபடி இவர்கள் சொல்கிறார்கள் ரணில் அங்கிருக்கின்ற பொருளாதார நிபுணர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு கமிட்டி போட்டு எல்லாம் செய்யறேன்னு சொன்னார் இல்லையா. அதே மாதிரி இவர்களும் அதைத்தான் சொல்றோம். அங்க இருக்கின்ற முக்கியமான நாட்டில் இருக்கின்ற எல்லா பொருளாதார நிபுணர்களையும் கூப்பிட்டு இருக்கிறோம், ஒரு கமிட்டி ஒன்று போடுகிறோம், அதன் அடிப்படையில் நாங்கள் இயங்குகிறோம். என்னன்னு சொன்னால், நீங்கள் அங்கே இருக்கிறார்கள், அங்கே ஏற்கனவே பேங்க் இருக்கின்றது, சென்ட்ரல் பேங்க் எல்லாம் இயங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு புதிய ஒரு பொருளாதார கொள்கை நிலைப்பாட்டை முன்வைக்க வேண்டும்.
அதற்கு பிறகு ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்க. அதில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது இந்த மாதிரி சொல்லி பார்க்கலாம். அதை முன்வைப்பதற்கு இவர்களிடம் எந்த கெப்பாசிட்டியும் இல்லை. இதுதான் இருக்கிற சிச்சுவேஷன். நீங்கள் உங்களிடம் அந்த சக்தி இல்லை, அவர்கள்ட்ட தான் இருக்கிறது இன்னொரு கமிட்டி என்றால் அந்த கமிட்டியை போட்டுட்டு நீங்க விளக்குங்க. அவர்கள் நிக்கட்டும் தேர்தலில். என்னதுக்கு நீங்க நிக்கிறீங்க தேர்தலில்? நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? இலங்கை என்றது குட்டி நாடு, நீங்க சொன்னது மாதிரியான சில விஷயங்களை செய்ய முடியும். ஆனால் நீங்கள் சொன்ன சில விஷயங்கள் சாத்தியம் இல்லை. பொருளாதார நெருக்கடி, உலக பொருளாதார நெருக்கடியோட சம்பந்தப்பட்ட நெருக்கடி தான் இலங்கையுடைய நெருக்கடி. சில விஷயங்கள் சாத்தியம் இல்லைத்தான். இல்லை, நான் ஒரு அப்டிராக்டாக இதை பேசவில்லை. ஆனால் அதே சமயம் சில விஷயங்கள் சாத்தியம் இருக்கின்ற விஷயத்தை ரீஆர்கனைஸ் பண்ற மெத்தட், அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் பொசிஷனை இவர்கள் வைக்கவில்லை. 64களில் வைத்த எல்எஸ்எஸ்பி பெரிய நெருக்கடிக்குள்ளாக்கிறது. கடுமையான தோல்வியை அடைந்தது அந்த கவர்மெண்ட் எல்எஸ்எஸ்பி கவர்மெண்ட். ஆனால் நீங்கள் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை போய் பார்த்தீர்கள்னா எவ்வாறு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அந்த சமயத்தில் கூடியது, எவ்வாறு விஷயங்கள் மாறின என்று பார்க்கலாம். ஏற்கனவே இலங்கையில் நடந்த ஒரு விஷயம் தான், இது ஒரு புதிசானது அல்ல. ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அங்கு நடந்திருக்கிறது. அது கூட்டி காட்டி இருக்குது அங்க இருக்கிற லிவிங் ஸ்டாண்டர்டையும் மக்கள் நலன் சார்ந்த அந்த எஸ்எல்எஃப்பி எல்எஸ்எஸ்பி எடுத்த கொள்கை நிலைப்பாட்டை கூட இவர்கள் எடுக்க தயாரில்லை. இது எப்ப 64 நடந்த ஒரு பொசிஷன். அது சரி என்று சொல்லி அவர்கள் எல்லாம் செய்து சரி என்று நாம் வாதிட வரவில்லை, அவர்களுக்கு சப்போர்ட் போகவில்லை. அந்த அளவுக்கு கூட இவர்கள் முன்னெடுக்க தயார். இதைத்தான் சொல்லி காட்ட வேண்டியிருக்கின்றது. வேணுமெண்டா ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி செய்து பார்க்கலாம். அந்த சமயம் அவர்கள் விட்ட மேனிஃபெஸ்டோவும் இவர்களுடைய மேனிஃபெஸ்டோவையும் வேணுமென்றால் ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அந்த மேனிஃபெஸ்டோ போதாது என்று சொல்லி விஜயவேர அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண விட்டால் உங்களுக்கு எதிராக நாங்கள் களத்தில் இறங்குவோம் என்று சொல்லி கொலைவரியுடன் களத்தில் இறங்கி தான் ஜேவிபியை கட்டினீர்கள். அப்படித்தான் ஜேவிபி கட்டப்பட்டது. அது அப்படி இருக்கிற ஜேவிபி அந்த மனுவத்துக்கு அது கூட செய்ய முடியாத ஒரு கேவலத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னால் ஜேவிபியுடைய எதிர்காலம் எல்எஸ்எஸ்பி விட மோசமான ஒரு ரம்பான ஒரு பூஷ்வா இன்னொரு விதமா அப்படியான ஒரு கட்சியாக மாறி அது சுருங்கி ஒரு எலக்ட்ரல் பார்ட்டியாக நிற்க போகிறது. இதுதான் அவர்களுடைய எதிர்காலம். தற்போது 64ஆம் ஆண்டு எலெக்ஷன் தேர்தலில் எல்எஸ்எஸ்பி இப்ப இருக்கிற எல்எஸ்எஸ்பி மாறும் என்று சொல்லி இருந்தால் யாராவது நம்பியிருப்பார்களா? நம்பியிருக்க மாட்டார். அதே போலதான் ஜேவிபி இன்றைக்கு ஒரு ஹைப்பை உருவாக்குற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிற நிலையில் நாங்கள் எப்படி சொல்லும் போது மக்கள் யோசிப்பார்கள், அப்படி நடக்குமோ என்று. இல்லை, அதுதான் உங்களுடைய எதிர்காலம். அதுதான் இவர்களுடைய எதிர்காலம். இப்ப தமிழ் மக்களினுடைய தீர்வு தொடர்பாக எந்த விதமான கருத்தையும் வாயத்திறந்து தெரிவிக்கிறதுக்கு அனுரகுமார திசாநாயக்கா தயாராக இல்லை. ஏன் அச்சப்படுகிறாரா? என்ன பிரச்சனை? அவர் என்ன சொல்லுறாரு என்று சொன்னால் அனஸ், அவர் சொல்றாரு என்று சொன்னால், அதாவது மோடரேட் தமிழ் மக்களுடன் நாங்கள் வேலை செய்ய தயார். அதாவது மோடரேட் என்று யாருன்னு உங்களுக்கு தெரியும். அரசோட வேலை செய்பவர்கள், யூனிட்டரி ஸ்டேட்டை ஏற்றுக்கொள்பவர்கள் என்று சொல்லி. அப்ப இது ஒன்று ஒரு கேவலமான ஒரு நிலைப்பாடு. இதையே ஒரு இனவாதம் எவ்வாறு வெளிப்படுகிறது அதற்கு பின்னால் என்று உங்களுக்கு தெரியும். 2வது புள்ளி என்னென்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த எல்எல்ஆர்சி இருக்கு இல்லையா, லெசன் லேர்ன் ரிகன்சிலியேஷன் கமிஷன், அது எல்லாராலையும் விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்ட ஒன்று. அதை மிஞ்சி அது இம்ப்ளிமெண்ட் பண்ணல, நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு சொல்லி. அது நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னால் இருக்கின்ற இனவாதம், அதன் பேச்சின் இனவாதமும் தெரியும். டீட்டெயிலா நாங்க பேசுறாலும் பேசலாம் அதை பற்றி. ஒன்று. இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அவர்கள் 13 அமெண்ட்மெண்ட்டை கடுமையா எதிர்த்தவர்கள். தான் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் பழைய காலத்தில் இல்லை, நாங்கள் புது ஜேவிபி என்று சொல்லுறாரு. அதாவது என்ன சொல்றாரு அந்த அடிப்படையில் தான், நாங்கள் 13 அமெண்ட்டை முற்று முழுதாக எதிர்க்கவில்லை முந்தி மாதிரி, இப்ப இருக்கிற அப்படியே கண்டினியூ பண்றவர். இதைத்தானே ரணிலும் சொல்றாரு. இதைத்தானே சாஜித் அதை விட கூட ஏதாவது செய்யறேன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். இப்ப இதான் இருக்கின்ற சிச்சுவேஷன். அப்ப இதுல போலீஸ் நில அதிகாரங்கள் உட்பட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டை உருவாக்குற நோக்கம், வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் உருவாக்குற நோக்கம் இதெல்லாம் கிடையாது இவர்களுக்கு. அப்ப கிழக்கு மக்களுக்கான ஒரு வாக்கெடுப்பு நடக்கிறேன்னு சொல்லி எல்லாம் இருக்குது 13 அமெண்ட்மெண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றா, அதெல்லாம் நடத்த போய் நடக்கிற விஷயம் கிடையாது. அப்ப இவர்களை பொறுத்தளவில் எவ்வாறு ராஜபக்ச தன்னுடைய சேட்டலைட் பொசிஷனை உருவாக்க விரும்பினாரோ, ராஜபக்ச குடும்பம் தமிழ் இப்ப வடக்கில் ஒரு தங்களுடைய சேட்டலைட்டா இயங்குவது, கிழக்கில் தங்களுடைய சேட்டலைட்டாக இயங்குவது, தங்கள் கட்சிக்குள்ளேயே இன்னொரு கட்சியாக நீங்க இயங்கலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் அவர்கள் கொண்டு வந்தார்கள் பலருக்கு. அப்ப அத்தகைய ஒரு நிலைப்பாட்டை தான் ஜேவிபியும் வைத்திருக்கிறதே தவிர வேறு எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒட்டுமொத்தமான ஒரு யூனிட்டரி ஸ்டேட்டில் நாங்கள் அதை செக்யூரிட்டியை கொண்டு வருவோம், நாங்கள் எல்லாருக்கும் சமமாக வாழ்வதற்கான இதை உருவாக்குவோம், அந்த அடிப்படையில் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்வார்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். எல்லாரும் என்ன கேட்கும் போது சிரிப்பு தான் வருகிறது. ஆனால் ஒரு அடிப்படையான தெளிவு, ஒரு புரட்சிகரமான ஒரு சக்தியிட்ட இருந்து வார ஒரு பேச்சு அல்ல அது. சரி, இவன் நிறைவாக அவருடைய லண்டன்
பயணம் வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்ப இப்ப என்னன்னு சொன்னா இப்ப அவர்களுடைய இங்கு பலர் வந்து நான் சொன்ன மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பவர்கள் ஆதரவு கொடுப்பார்கள். ஒரு பசிவான ஒரு நிலைப்பாடு, ஆக்டிவான ஆதரவு அல்ல இவர்களுக்கு. அதை ஆக்டிவாக மாற்றக்கூடிய சக்தியும் ஜேவிபிக்கோ ஜேவிபியில் இருக்கின்ற எந்த தலைமைகளுக்கும் இல்லை. ஒன்று. இரண்டாவது, இவர்கள் இங்கு வரும்பொழுது ஒரு சிலர் வந்து ஓகே ஜேவிபிக்கு ஆதரவு கொடுத்து பார்க்கலாம் தானே என்று நினைக்கிறார்கள். அப்ப சில சில விஷயங்களை இவர்கள் சொல்கிறார்கள் தானே, அதை செய்ய விடுங்களேன் என்று சொல்கிறார்கள். அப்ப அதற்கான சில ஆதரவுகள் இவருக்கு இருக்கும். இதை தவிர இங்கு ஏற்கனவே இங்கு வந்து போனவர் தான் ராண்டர். இது ஃபர்ஸ்ட் டைம் அல்ல. இங்கு வந்த பொழுது சந்திக்க வழிகிட்டவர் தான். நீங்களும் அந்த கூட்டத்தில் இருந்தீர்கள் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஒரு சிறு கூட்டம் ஒன்று நடந்தது. எந்த கேள்விக்கும் அவருக்கு பதில் சொல்ல முடியவில்லை. டக்குன்னு போய்விட்டார். அதே நிலவரம் தான். அவர்கள் வந்து மேலோட்டமாக சொல்லி எல்லாம் அவர்களை பொறுத்தளவில் ஒரு 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 பிரமையை உருவாக்கணும் என்று சொன்னா, தாங்கள் எல்லாரையும் உள்வாங்குகிறோம் என்ற ஒரு 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 பிரமையை உருவாக்கணுமே தவிர, உண்மையில் இங்கிருக்கின்ற இலங்கையர்கள் என்று சொல்லுவோமே, தமிழ், சிங்களம், முஸ்லிம், மலையம் என்று எல்லாம் இருக்கிறார்கள் தான். இலங்கையர் ஒட்டுமொத்தமா அதை நோக்கிய எந்த விதமும் கிடையாது. அதை நோக்கிய நகர்வு கிடையாது. இது ஒரு முக்கியம். அவர்களை பொறுத்தளவு இங்க இருக்க என்ன டாஸ்பரா என்ன செய்யுது, அவர்களை பொறுத்தளவில் இங்க இருக்கிற முக்கியமான தமிழ் டாஸ்பரா என்பது எல்டிடி. அதான் அவர்கள் என்ன கேள்வி என்ன வந்து இப்ப நான் இப்ப இந்த விமர்சனம் செய்யறேன் இல்லையா, செய்த உடனே நான் ஒரு தமிழ் தேசியவாதி, நான் ஒரு புலி, அவ்வளவுதான். இவர் புலிக்கு ஆதரவானால் இப்படித்தான் கதைப்பேர் என்று ஒரு ஃப்ரேம் பண்ண வேண்டியா. ஏன்னா அவங்களுக்கு இந்த பிரித்தறியத்த கூடிய அறிவும் இல்ல, தெளிவும் இல்ல. அந்த நாலேஜும் இல்ல. அதற்கான முயற்சியும் நோக்கமும் இல்ல. அது அடுத்த பிரச்சனை. அதாவது நீ என்ன செய்ய, அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. அது ராஜபக்ச தான் ஒனஸ்டா நேரடியாக சொல்லி இருக்கிறார். எங்களுக்கு தமிழ் ஓட்டு தேவையில்லை, தமிழ் ஓட்டு இல்லாமல் நான் வெல்லுவேன் என்று சொன்னார் இல்லையா ராஜபக்ச. இதுதான் இவர்களுடைய நிலைப்பாடு. இவர்களை பொறுத்தவரையில் மைனாரிட்டி தமிழ் ரணில் ஒரு கால்குலேஷன் கொடுத்தார் இல்லையா, தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு ஒரு குறிப்பிட்ட மெஜாரிட்டி சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு மைனாரிட்டி, தமிழ் மக்கள் மைனாரிட்டி, தட்ஸ் இனஃப் எலெக்ஷன் வெல்றதுக்கு. இதான் அந்த கால்குலேஷன். இதுதான் இவர்களுடைய கால்குலேஷனை தவிர மற்றபடி இவர்களுக்கு பொறுத்தளவில் ரைட்ஸோ அல்லது இவர்கள் என்ன சிந்திக்கிறார்களோ அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. தீர்வு தொடர்பான எந்த விதமான முன்னிலைப்படுத்தலையும் வைப்பதற்கான தைரியமும் தெளிவும் இல்லாத ஒரு நிலைமையாகத்தான் இப்பொழுது ஜேவிபி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் 50% அதிகமாக யார் இருக்கின்றார்கள் என்றால் இந்த முறை மிகவும் ஒரு தளம்பலான ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கிறது. மிக நன்றி சேனன், இவ்வளவு நேரமும் உங்களுடைய கருத்து. நன்றி, நான் தொடர்ந்து பேசுறேன்.